கும்பகோணம் கோவில் நகரம் என்று குறிப்பிட்டார்கள். கும்பகோணம் கோவில் நகரமாக இருப்பது இந்து மதம், இந்து தர்மம். இந்த கோவில்களை கொண்டாடுகிற கூட்டம் கும்பகோணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்துத்துவம். கோவில்கள் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் இந்து இயக்கங்களும் இந்துத்துவம் பேசி இந்த தேசத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட் ஆலயம், விஷ்ணு கோவில், சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதான். கம்போடியா என்ற ஒரு நாட்டில் இருக்கு. இந்தியாவின் எந்த கோவிலையும் விட பிரம்மாண்டமான கோவில். ஆனால் அந்த கோவிலில் பூஜை கிடையாது, உற்சவம் கிடையாது, விழாக்கள் கிடையாது, பண்டிகைகள் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு காட்சி பொருள் போன்ற ஒரு கோவில். நீங்க போய் கோவிலை பார்க்கணும்னா தான் கதவை திறந்து விடுவான், இல்லைன்னா பூட்டியே கிடக்கும். அது உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில். என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கிறது? கோவிலை உலகத்தின் மிக பிரம்மாண்டமான கோவிலை கட்டினோம், ஆனால் கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் எனக்கு அந்த தேசத்தில் இல்லாத காரணத்தால் அந்த அங்கோர் வாட் ஆலயம் பூட்டப்பட்டு தான் கிடக்கு. அதற்காகத்தான் இது போன்ற கருத்தரங்குகளையும் இது போன்ற செயல்களையும் இந்தியா எப்படி நரேந்திர மோடியின் ஆட்சியில் நல்லாட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, தர்மம், ஆன்மீகம் இது எல்லாற்றையும் உள்ளடக்கிய அரசியலை செய்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இது தனியாக அரசியலை பார்க்க முடியாது, அரசியலையும் தர்மத்தையும் பிரிக்க முடியாது, அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது, அரசியலையும் இந்த நாட்டினுடைய வரலாற்றையும் பிரிக்க முடியாது. இதெல்லாம் புரிந்தால்தான் இன்று மோடி என்ன செய்கிறார் என்று தெரியும்.